மனிதனுக்காக பகவான் நாராயணன் தானே கற்பித்து புராண முனி வியாசரால் எழுதப்பட்டு மகாபாரதத்தின் மையம் ஆன 18 அத்தியாய அத்வைத அமுததாரையால் பிறப்பை நீக்கும் அம்மையே பகவத்கீதை எனும் அன்னையே உன்னை அனுதினமும் வணங்குகின்றேன். மகாபாரதத் தைலமூற்றி ஞான ஒளி தீபத்தை ஏற்றி வைத்த பரந்த மதியனே கமல இதழ் கண்ணனே வியாசரே உமக்கு வணக்கங்கள். சரண் புகுந்தோர்க்கு கற்பகமாய் பிரம்பேந்தி ஞான முத்ரையுடன் கீதாமுதத்தை கரந்தளித்த கண்ணனுக்கு வணக்கங்கள். உபநிடதங்கள் யாவும் பசுக்களாம் கரப்பவன் கோபாலநந்தனாம் பார்த்தனே கன்றாம் நல்லோர் பருகுவராம் மகத்தான கீதாமுதமே பாலாம். வசுதேவரின் மைந்தனாம் கம்சச்சாணூரரை அழித்தவனாம் தேவகியின் பேரின்பக் கண்ணனாம் வையக குருவை வணங்குகின்றேன். பீஷ்மத்ரோணரே கரைகளாம் ஜயத்ரதனே நீராம் சகுனியே நீலத்தாமரையாம் சல்லிய சுறாக்களோடு கிருபநீரோட்டத்தில் கர்ணனே வலிய அலைகளாம் அஸ்வத்தாம விகர்ணனும் கொடூர முதலைகளாம் துரியோதனன் நீர்ச்சுழலாம் போர்க்கள நதியை கடந்தனர் பாண்டவர் கண்ணனே கரை சேர்த்தவராம் பராசர புதல்வன் வரிகளே மலர் தாமரை கீதை பொருளே மணப்பொய்கை நல்லறிவை தரும் ஹரிகதைகள் மகரந்தத் துகள்களாம் ஞாலத்தில் ஞானியர் மென்மேலும் தேடியே பருகிடும் தேன் அமுதமே பாரதத் தாமரை கலிதோஷம் நீக்கி நமக்கு மேன்மை நல்கிடுமே. எவரால் ஊமையர் நாவலராவரோ முடவரும் மலை தாண்டுவரோ அந்த பரமானந்த ரூபனாம் மாதவனை நான் வணங்குகிறேன். நான் முகன் வருணன் இந்திரருத்ர மருதன் திவ்யமாய் யாரை துதிப்பரோ வேத வேதாங்க உபநிடதங்களால் சாமகர் யாரை பாடுவரோ தியான நிலையில் அமர்ந்து யோகிகள் மனத்துள் யாரை காண்பரோ யாருடை அந்தம் தேவாசுரர் அறியாரோ அத்தேவனுக்கு வணக்கங்கள் அத்தேவனுக்கு வணக்கங்கள்.